அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபீனிக்ஸ் எஜுகேஷன். டிஎன்எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமில் எஃப்எஸ்ஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எக்ஸாம்ஸ் 2026 நடக்கிறதுக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற எல்லாத்துக்குமே என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். எஸ், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எஸ், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வேகன்சி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ என்னெல்லாம் படிச்சிருந்தா நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் ஆர் டாக்டரேட் டிகிரி இன், ஸோ நீங்கள் ஒன்றா யூஜி இல்லைன்னா பிஜி இல்லைன்னா டாக்டரேட், ஸோ பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டில் உங்களோட டிகிரிஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க, அதில் யூஜி ஆர் பிஜி இல்லைன்னா அதில் டாக்டரேட் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, agricultural science, veterinary science, biochemistry, microbiology, chemistry, oil technology, medicine from a recognized university. சரிங்களா? ஸோ மெடிசன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கு கம்ப்ளீட்டாக லிஸ்ட் கொடுத்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் எந்தெந்த மெடிசன் முடித்தவங்களையும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு தெளிவாகவே அவங்க விளக்கம் கொடுத்து ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எஸ், ஸோ இது வந்து யூஜி பிஜி ஆர் நீங்கள் பிஹெச்டி இந்த டிகிரியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகிற எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எஸ். ஸோ 21 செப்டம்பர் 2023. சரிங்களா? ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் 2023-21 செப்டம்பரில் த ஃபாலோயிங் மெடிசன் ரிலேட்டட் டிகிரிஸ் கூட எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ ஃபுட் டெக்னாலஜி டிசிப்ளின்ஸில் பிஇ ஆர் பிஎஸ்சி ஆர் பிடெக், ஸோ பிஇ ரிலேட்டட் இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கணும், இல்லை பிஎஸ்சிலையும் ரிலேட்டட் இதில் இருக்கணும், பிடெக் முடிச்சிருக்கீங்கனாலும் ரிலேட்டட் டு திஸ் லிஸ்ட். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் நீங்கள் பிஇ ஆர் பிஎஸ்சி ஆர் பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் பயோடெக்னாலஜி, ஃபுட் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன். சரிங்களா? ஸோ இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இதில் உங்களுக்கு டிகிரி இருக்குதா? அப்போ கண்ணை மூடிட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு என்ன பண்ணலாம்? நம்மளும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக உட்கார முடியும். சரிங்களா? ரைட். அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் டிசிப்ளின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, ஃபிஷரிஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர்ஸ், தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட படிப்பு. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் என்ன பண்ணலாம்? இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ 28 மார்ச் 2025 இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அக்கார்டிங் டு த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட் பை ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆன் 28 மார்ச் 2025 த ஃபாலோயிங் மெடிசன் ரிலேட்டட் டிகிரிஸ் கூட ஆர் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிசனில் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை பிடிஎஸ், பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, ஓகேங்களா, டென்டிஸ்ட், ஸோ அவங்களும் வந்து இது டென்டிஸ்ட் இல்லை டென்டல் படிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? எஸ். இல்லை டென்டிஸ்டாக இருக்கிறவங்கள நான் சொல்லிட்டேன் நினச்சிக்க கூடாது இல்லையா? ஸோ டென்டல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். அப்படி சொல்ல வந்தேன். ஓகேவா? டிகிரி தான் இந்த இடத்துல நம்ம பேசணும், தொழில் பேசக்கூடாது இல்லையா? அதுக்காக. ரைட். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். பேச்சுலர் ஆஃப் யுனானி, ஸோ யுனானி, சித்தா, அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக், ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பேச்சுலர் ஆஃப் சௌகா ரிக்பா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமோபேத்திக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ எலிஜிபிள் மெடிசன் டிகிரிஸ் எதெல்லாம்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம அங்கே தனித்தனியாக சொன்னது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அழகாக ஒரு
பேனர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ மெடிசனில் யாரெல்லாம் எலிஜிபிள், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபுட் டெக்னாலஜியில் யாரெல்லாம் எலிஜிபிள், வெட்டினரி அண்ட் அலைட் சயின்சஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க உங்களுடைய டிகிரியில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஆயில் டெக்னாலஜி இதெல்லாம் ஓகேவா. எஸ். ஸோ நம்மளோட ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் கிளாஸஸ் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி உங்களுக்கு லைவும் இருக்கும், ரெக்கார்டட் செஷனும் வந்துடும். கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ எஸ், இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிப்பாக ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களோட டவுட் கிளியர் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் phoenixcoaching.in இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். நம்ம போகிற ஒரு ட்ராக் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னாலே கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஒருத்தவங்களோட கைடன்ஸ் கீழே படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும் சரியா. எஸ். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், வேகன்சி எவ்வளோ மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். பட் இது ஜஸ்ட் இவ்வளோ இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்ரூவ்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா 77, டோட்டல் வேகன்சி 143. ஸோ மே 2023 என் ரிட்டையர்மெண்ட் வந்து 66 நம்பர்ஸ் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்ட்டை வந்து இப்போ சொல்லிட்டாங்கப்பா இதுலேருந்து 1-2 குறைவை வந்துட்டா கூட நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் எப்படி வேணால் நமக்கு மாறலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் எப்பொழுதுமே ஓகேங்களா. எதுவுமே நம்ம ஃபிக்ஸ்டு கிடையாது இல்லையா. இன்னொன்று, ஒரு வேக்கன்சி இருந்தால் கூட அந்த ஒரு வேக்கன்சி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வேக்கன்சி தான் 10 வேக்கன்சி தான் இருக்குன்னே ஒரு எக்ஸாம் வருது. அந்த 10 வேக்கன்சியும் நிரப்புறாங்கல்ல, அந்த 10 பேர் வராங்கல்ல, எப்படி வராங்க, கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும். அந்த 10 என்ன 1 என்ன, எனக்கு வேக்கன்சி எவ்வளோன்னுலாம் மேட்ரு கிடையாது. அதில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். இப்போ நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும்னா எனக்கு அந்த கண்டிப்பாக வந்துடணும். ஒரு வேக்கன்சினாலும் அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு தான் வரணும். 10 வேக்கன்சினாலும் 10 ஒன்று எனக்கு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட போட்டித் தேர்வையும் நம்மளால வெற்றி கொள்ள முடியும் ஓகேங்களா. எஸ். ஸோ கமிங் டு த பாயிண்ட், டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமாக ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக படிங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட்.